ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சித்தார்த் விஸ்வநாத் டைரக்ஷன்ல நம்ம ஆர்ஜே பாலாஜி அடுத்து நம்ம செல்வராகவன் நடிச்சு இப்போதைக்கு ரிலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கிற சொர்க்கவாசல் படத்துடைய அப்டேட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த படத்துடைய ஒரு அபிஷியல் ட்ரெய்லரை கொண்டு வரதா படத்தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க. அதாச்சும் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர் தான் அந்த சொர்க்கவாசல் படத்துடைய ட்ரெய்லரை லான்ச் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பா நீங்க எல்லாருமே அந்த படத்துடைய ட்ரெய்லரை பார்த்திருப்பீங்க. ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே டிஃபரெண்டா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் பேக்கடு ட்ரெய்லரா அதை மேக் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. நம்ம ஆர்ஜே பாலாஜி அவருடைய படங்களை பொறுத்த வரைக்கும் ஃபன்னா காமெடியா இருக்கும். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் இல்லாம ஒரு டிஃபரெண்டான ஒரு ஜானர்ல இருக்க போகுது. இதுல முக்கியமா ஜெயில் கைதிக்கும் ஜெயில் சூப்பரண்டுக்கும் இடையில நடக்கக்கூடிய ஒரு கதையை தான் இவங்க படமா எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஆர்ஜே பாலாஜி தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ள போறாரா, இல்ல பண்ணாத ஒரு தப்புக்காக ஜெயிலுக்குள்ள போயிட்டு தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாரா அப்படின்றத நம்ம இந்த படத்தை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம செல்வராகவன் அவருமே ஒரு வில்லன் கேரக்டர்ல அந்த படத்துல வராரு. கண்டிப்பா அவருடைய கேரக்டர் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த படத்துடைய ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்ல நம்ம லோகேஷ் கனகராஜ் இந்த சொர்க்கவாசல் படத்தை பயங்கரமா பாராட்டி இருக்காரு. அந்த அளவுக்கு இந்த படத்தை அவங்க சூப்பரா எடுத்திருக்காங்களாமா. கண்டிப்பா அந்த படம் நம்ம ஆர்ஜே பாலாஜி அவருடைய கெரியர்ல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு டிஃபரெண்டான ஜானர்ல அந்த படம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. படமும் அதே மாதிரி இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். மற்றபடி படத்துடைய மேக்கிங்கா இருக்கட்டும், சவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நவம்பர் 29, அதாவது கமிங் ஃப்ரைடே இந்த சொர்க்கவாசல் படத்தை வேர்ல்டு வைடு தியேட்டருக்கு எல்லாம் கொண்டு வராங்க. ஸோ கண்டிப்பா அந்த படத்தை எல்லாருமே மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போய் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த சொர்க்கவாசல் படத்துடைய ட்ரெய்லர் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு, நீங்க இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.